வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் தவேக ஆட்சி அமைக்க காங்கிரஸ் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியுள்ளது. தவேக தலைவர் திரு விஜய் இன்று பிற்பகல் ஆளுநர் திரு RV அர்லேக்கரை சந்தித்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். அசாமில் புதிய அரசு அமைய வழிகோலும் வகையில் அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா பதவி விலகியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வியட்நாம் அதிபர் டுலாமுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சாஹித் மைனேனி ராம்குமார் ராமநாதன் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தவேக தலைமையில் புதிய அரசு அமைய காங்கிரஸ் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குவதாக தமிழ்நாட்டிற்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் ஷ்ரோடங்கர் அறிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு பின்னர் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டார். தமிழகத்தில் புதிய அரசு அமைய தவேகாவிற்கு ஆதரவு அளிக்குமாறு திரு விஜய் கேட்டுக் கொண்டதாக கூறிய அவர், மதசார்பற்ற தெளிவான வலுவான நல்லாட்சி வழங்குவதற்கான தீர்ப்பை தமிழக மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் தவேகாவிற்கு வழங்கியுள்ளதாகவும், எனவே தவேக ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவு அளிப்பதாகவும் குறிப்பிட்டார். அரசியல் சாசனத்தில் நம்பிக்கை இல்லாத மதவாத கட்சிகளுடனான கூட்டணியிலிருந்து தவேக விலகியிருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஆதரவு வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். இந்த கூட்டணி மூலம் பெருந்தலைவர் காமராஜரின் ஆட்சியும், பெரியாரின் சமூக நீதி கொள்கைகளும், டாக்டர் BR அம்பேத்கரின் அரசியல் சாசன கொள்கைகளும் வரும் காலங்களில் தொடரும் என்று குறிப்பிட்டார். பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் ஏற்பட்டுள்ள இந்த கூட்டணி உள்ளாட்சி, மக்களவை மற்றும் மாநிலங்களவை தேர்தலிலும் தொடரும் என்று அவர் எடுத்துரைத்தார். தமிழக மக்கள் குறிப்பாக இளைஞர்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் அவர்கள் வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பிற்கு ஏற்ப மதசார்பற்ற ஆக்கப்பூர்வமான அரசு அமைய திரு விஜயும் திரு ராகுல்காந்தியும் இணைந்து உறுதி பூண்டிருப்பதாக அவர் கூறினார். இதனையடுத்து திமுக கூட்டணியின் எண்ணிக்கை 73லிருந்து 68ஆக குறைந்துள்ளது. இதனிடையே காங்கிரசின் இந்நடவடிக்கை நம்பிக்கை துரோகம் என்று திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு கனிமொழி NVN சோமு கூறியுள்ளார். காங்கிரசின் அனைத்து நெருக்கடி காலங்களிலும் திமுக துணை நின்றதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான உரிமை கோர தவேக தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று பிற்பகல் சந்திக்க உள்ளார். காங்கிரஸ் சார்பாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் ஆளுநரை சந்திக்க திரு விஜயுடன் செல்வார்கள் என தெரிகிறது. தவேக ஆட்சி அமைக்க 11 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் காங்கிரஸ் கட்சி தவேகாவிற்கு ஆதரவு அளித்ததை தொடர்ந்து மேலும் 6 உறுப்பினர்கள் தேவை என்பது குறிப்பிடத்தக்கது. அசாம் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பலத்துடன் மகத்தான வெற்றி பெற்றுள்ள நிலையில் அம்மாநிலத்தில் தேர்தல் நடவடிக்கைகள் முடிவடைந்ததை தொடர்ந்து முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா தமது ராஜினாமாவை ஆளுநர் திரு லட்சுமண் பிரசாத்திடம் இன்று வழங்கினார். இதனைத் தொடர்ந்து புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் அங்கு தொடங்கியுள்ளன. முன்னதாக அசாம் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு அனுராக் கோயல் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தொடர்பான பட்டியலை ஆளுநரிடம் வழங்கினார். அசாம் தேர்தலில் மொத்தமுள்ள 126 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 82 இடங்களுடன் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த நிலையில் அதன் இரு கூட்டணி கட்சிகளான போடோலாந்து மக்கள் முன்னணி மற்றும் அசாம் கணபரிஷத் தலா 10 இடங்களில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் 19 இடங்களில் வெற்றி பெற்று இரண்டாவது பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. பிரதமர் திரு நரேந்திர மோடி வியட்நாம் அதிபர் டுலாமுடன் புதுதில்லி ஹைதராபாத் இல்லத்தில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. வியட்நாம் அதிபர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று மாலை குடியரசுத் தலைவர் இல்லத்தில் சந்தித்து பேசுகிறார். சர்வதேச விவகாரங்கள் தொடர்பான இந்திய குழுவின் உரையாடல் நிகழ்வில் வியட்நாம் அதிபர் சொற்பொழிவாற்ற மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அழைப்பு விடுக்க உள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவின் 10வது ஆண்டை கொண்டாடும் வகையில் வியட்நாம் அதிபர் இந்தியாவிற்கு வருகை தந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உலகளாவிய பொருளாதாரத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியா பெரிய சந்தை வாய்ப்புகளுடன் மீள்தன்மையில் முன்னணியில் உள்ளதாக மூடு தரவரிசை தெரிவித்துள்ளது. சர்வதேச தேக்க நிலைகளை எதிர்கொண்டு அந்நிய செலவாணி பரிமாற்றங்களின் ஆதரவுடன் நிலையான கொள்கை வடிவமைப்பு மற்றும் மூலதன சந்தை வாய்ப்புகளுடன் நம் நாடு சிறப்பான இடத்தில் உள்ளதாகவும் மூடி அறிக்கை கூறியுள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் 2026ஆம் ஆண்டிற்கான பள்ளி மேலாண்மை குழுவின் வழிகாட்டுதல்களை இன்று புதுதில்லி விஞ்ஞான் பவனில் வெளியிடுகிறார். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், உள்ளூர் பிரதிநிதிகள் மற்றும் சமூக பிரமுகர்களை ஒன்றிணைக்கும் தளமாக பள்ளி மேலாண்மை குழு செயல்படுகிறது.
மதுரையில் மண்டல அளவிலான தபால் சேவை குறைதீர் முகாம் வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அதன் உதவி இயக்குநர் மலர்விழி தெரிவித்துள்ளார். இம்முகாமில் தபால் அனுப்பப்பட்ட தேதி, நேரம், முகவரி, ரசீது எண் உள்ளிட்ட விவரங்களை குறிப்பிட வேண்டுமென தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மண்டல அளவிலான தபால் சேவை குறைதீர்க்கும் முகாம் வருகின்ற 21ஆம் தேதி மதுரை பிபிகுளம் தெற்கு மண்டல அஞ்சல் துறை தலைவர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது என தென்மண்டல அஞ்சல் துறை உதவி இயக்குநர் மலர்விழி தெரிவித்துள்ளார். மேலும் குறைதீர்க்கும் முகாமில் சம்பந்தப்பட்ட அளவில் ஏற்கனவே மனு கொடுத்து அதற்குரிய அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் அளித்த பதில் திருப்தி அடையாதவர்கள் மட்டும் தங்களது குறைகளை விரைவு தபாலில் அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் புதிய புகாரின் நடவடிக்கையும் இந்த முகாமில் எடுக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவித்துள்ளார். ஆகாசவாணி செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ். ரகுராஜா. உதகை வனக்கோட்டத்தில் பருவமழைக்கு முந்தைய வன விலங்குகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை மதிப்பீடு செய்யும் கணக்கெடுப்பு பணி இன்று தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உதகை வனக்கோட்டத்தில் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி ஆண்டுதோறும் நடைபெறும் பருவமழைக்கு முந்தைய புலிகள், சக மாமிச உண்ணிகள், இறை விலங்குகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை மதிப்பீடு செய்யும் பணி இன்று துவங்கி நடைபெற்று வருகிறது. தெப்பக்காடு, கார்குடி, முதுமலை மற்றும் நெலாக்கோட்டை ஆகிய வனச்சரகங்களில் 29 நேர்கோட்டு பாதைகளில் இக்கணக்கெடுப்பு பணி வருகிற 11ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. உதகையிலிருந்து சரவணன். வேலூர் மாவட்டத்தில் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள கங்கையம்மன் கோவில் சிரசு திருவிழாவை ஒட்டி அன்றைய தினம் அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி தெரிவித்துள்ளார். அருள்மிகு கங்கையம்மன் திருவிழாவை சிறப்பாக பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக நடத்தி கொடுப்பதற்கு ஒவ்வொரு துறையினரும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பணியையும் மிகுந்த பொறுப்போடு பணியாற்ற வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்கிறேன். மே 15ஆம் நாள் நம்முடைய கங்கையம்மன் திருக்கோயில் சிறப்பு திருவிழாவுக்கு இந்த ஆண்டும் உள்ளூர் விடுமுறை வழங்கப்படும். விழுப்புரத்தில் கோடை விடுமுறையை முன்னிட்டு பள்ளி மாணாக்கருக்கு அரசு மற்றும் தனியார் பயிற்சி மையங்கள் மூலம் சிலம்பம், மல்லர் கம்பம், நீச்சல் உள்ளிட்ட விளையாட்டு பயிற்சிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விழுப்புரத்தில் கோடை விடுமுறையை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு சிலம்பம், மல்லர் கம்பம், நீச்சல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அரசு மற்றும் தனியார் பயிற்சி மையங்கள் மூலம் பல்வேறு இடங்களில் கற்றுத்தரப்படுகின்றன. தொடர்ந்து செல்போன், தொலைக்காட்சி உள்ளிட்டவைகளை விடுமுறையை கழித்து வந்த சிறுவர் சிறுமியர் தற்பொழுது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வளம் தரக்கூடிய பல்வேறு விளையாட்டு பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். வானொலி செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி. சுரேஷ். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சுற்று வட்டாரத்தில் கொத்தவரங்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காஞ்சிபுரம் ஸ்ரீ கச்சபேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை உத்திர பெருவிழாவில் இன்று காலை தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதையை தொடர்ந்து கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, தேனி, மதுரை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. அம்மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக நிலவிய கடும் வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் சாஹித் மைனேனி, ராம்குமார் ராமநாதன் இணை தென்கொரியாவின் ஜி ஸ்னங் நாம், பின்லாந்தின் பேட்ரிக் நிக்லஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் ரித்விக் போலிப்பள்ளி, அர்ஜுன் கத்தே இணை ஆஸ்திரேலியாவின் கோடி பியோசன், தைவானின் சங் இணையை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் தவேக ஆட்சி அமைக்க காங்கிரஸ் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியுள்ளது. தவேக தலைவர் திரு விஜய் இன்று பிற்பகல் ஆளுநர் திரு RV அர்லேக்கரை சந்தித்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார். அசாமில் புதிய அரசு அமைய வழிகோலும் வகையில் அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா பதவி விலகியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வியட்நாம் அதிபர் டொலாம் உடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார். சீனாவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சாஹித் மைனேனி, ராம்குமார் ராமநாதன் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.